யூதர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் லூக்கா வந்து கிரேக்கத்தை சேர்ந்தவர், அவருடைய பேர் கூட கிரேக்க பேர். அவர் வந்து எழுதக்கூடிய வித்தியாசமா இருக்கும். அவர் யாருக்காக எழுதினா அப்படின்னா 2 விஷயங்கள் எழுதினார். ஒன்று சுவிசேஷம், ஒன்று இன்னொன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இந்த ரெண்டுலேயுமே அவர் தொடங்குறத பார்த்தீங்கன்னா தெரியும், தெயாப்பிலுவே, அதாவது கனம் பொருந்திய தெயாப்பிலுவே அப்படின்னு தான் சொல்வார். அப்போ தெயாப்பிலிங்கிறவன் ஒரு கிரேக்க பெரிய ஒரு ஆளுநன். அப்போ அவனுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம்னா லூக்கா எழுதின புஸ்தகம். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா லூக்கா தேவனை வந்து கிரேக்கர்களுக்காக அவர் தெய்வம்ங்கிறத அறிமுகப்படுத்தினார். ஆனால் இந்த யோவான் அப்படி இல்லை, இந்த உலகம் முழுவதுக்குமே ரட்சிப்புக்கூடிய அவர் தொடக்கமே சொல்வார் உலகத்துக்கு ஒளி. அப்போ அந்த ஒளியினால இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தையே மீட்கிற ஒரு தெய்வமாக உலகம் முழுவதுக்கும் எடுத்துக்காட்டின ஆள் யார் அப்படின்னா யோவான். அப்போ அதனால இவங்களுக்குள்ள அப்போ அதனால அவருக்கு வந்து இயேசுவை பற்றி மட்டும்தான் இவருக்கு அந்த சிந்தைகள் போச்சுதே தவிர பக்கத்தில் இருக்க கள்ளர்களை பற்றி என்ன செய்யல, எண்ணங்கள் போகாததுனால அவர் வந்து அதை பெருசாக நினைக்கல. ஆனால் இந்த லூக்கா மட்டும் என்ன செய்யறாரு அப்படின்னா தெளிவாக 5 வசனங்கள்ல என்ன